கமருதீன் வந்து இந்த மாதிரி வந்து பேசாம இது பண்ணிக்கலாம். நான் பேசாம உன்ட்ட பேசுறத நிறுத்திக்கிறேன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் இது எங்கருந்து ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. அரோராவோட மேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல இவங்க தான் கூப்பிட்டு பேசுறாங்க. டேய்! அவ வந்துட்டு தேவையில்லாம வந்து உனக்கு என்ன புடிக்குன்றனால, எனக்கு உன்ன புடிக்குன்றனால என்ன வெறுப்பேத்துறதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்றா. இப்படி பண்றா, அப்படி பண்றா அந்த அரோரா. அவ எனக்கு பண்றத பார்த்தாலே எனக்கு புடிக்கல. அவ பண்றதே எனக்கு வெறுப்பாகுது, கடுப்பாகுது. நீ என்ட்டயும் பேசி, அவள்ட்ட பேசி எனக்கு வெறுப்பாகுது, வெறுப்பாகுது, வெறுப்பாகுது. சொல்லி, சொல்லி, சொல்லி கிட்டத்தட்ட அவள்ட்ட பேசுறதுக்கு நீ ஏன் நிறுத்த முடியாதா? அப்படின்னு கேட்காத குறையா கேட்டாங்க. அவரும் உடனே அதுக்கேத்த மாரி அந்த பொண்ணுகிட்ட அரோராட்ட போய் பேசுறாரு. இவரு வந்து சொல்றாரு, "உன்கிட்டயும் நான் பேசுறத பேசாம நிறுத்திறலாம்ன்னு இருக்கேன். ஏன்னா வந்து எனக்கும் எனக்கும் வந்து நெறைய விஷயங்கள் அலைன் ஆகுது. ஒரே மாரி போகுது. இது வந்து இந்த கேமுக்கு செட் ஆகுமான்னு தெரியல. பேசாம நம்ம பேசுறத நிப்பாட்டிறலாம்" அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி விடணும்ல. விடவே மாட்டேன் நானு. நான் உன்ன நிஜமா எவ்வளோ விரும்புறேன்னு தெரியுமா? அந்த டெசிஷன்லேருந்து அவர பேக் அடிக்க வச்சுட்டாங்க எப்படியோ. அப்புறம் வந்து இத வந்து அமித் அண்ட் வினோத் வந்து அட்ரஸ் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சி இந்த மாரி ஒரு வீட்டுக்குள்ள வரும்போது இந்த மாரி சில இதெல்லாம் ஒருத்தவங்க தோன்றது அதெல்லாம் ரைட் ஓகே. பட் ஆனா அது உங்க கேம அஃபெக்ட் பண்ணுதுன்னு தெரியும்போது, அத விட்டுட்டு அடுத்த விஷயத்த பார்க்கறது தானே நல்லது. அப்படின்னு அறிவுரை சொல்றாங்க.